இந்த ராசிக்காரருக்கு இந்த வேலை தான் சரியா இருக்கும். இவர் வந்து இந்த ராசிக்காரர் இந்த படிப்பு படிக்கிறது தான் சரியா இருக்கும். இதுல வந்து அவர் தேர்ச்சி பெற்று வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயத்தை கணிச்சு சொல்ல முடியும். படிப்பிற்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் ராசிக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கும் ராசிக்குமே தொடர்பு கிடையாது. அப்ப ராசியை வைத்துக்கொண்டு எதையுமே புரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தை பார்த்து இவர் என்ன தொழிலுக்கு போவாருன்னு சொல்லலாம். ஆனா தொழில எந்த அளவுக்கு வருவாருன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஒரு சில கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கும். பணம் அப்ப பேங்கிங் டொமைன்ல இருப்பாங்க. நிறைய பேர் பேங்க்ஸ் எம்ப்ளாயஸாவே இருப்பாங்க. நான் சொல்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவருடைய ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு முதலமைச்சர் ஜாதகம் யாருனாலும் சொல்ல முடியாது. யாராச்சும் ஒரு 15 ஜாதகத்தை கொடுத்துல யார் முதலமைச்சர் எந்த ஜோசிக்காரன் இடம் சொல்ல மாட்டான். அப்ப இவர் வந்து சனியும் சூரியனும் பவர் ஆகும் பொழுது இவங்க சர்வீஸ் ஓரியன்டாக அரசு வேலையில அரசுல ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்றதை நம்ம தெளிவா சொல்லலாம். ஆனா இது என்ன அளவு அப்படிங்கிறது சிச்சுவேஷனையும் கோச்சாரங்களையும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருந்தா டெக்ஸ்டைல், சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா டீச்சர், சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா வீடு கட்டக்கூடிய தொழில், அப்ப சூரியன் புதன் சேர்ந்தாலும் வீடு கட்டக்கூடிய தொழில். அப்ப ஜாதகம் திறக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்து இந்த இணைவுகளையும் பார்க்கணும். அம்பானிக்கும் இறக்க இருக்கு, அதானிக்கும் இறக்க இருக்கு தான் செய்யும் கண்டிப்பா. அப்போ என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் பவர் ஆகும்போது இந்தந்த கிரகங்கள் இணையும் போது இந்தந்த வேலைகளை நீங்கள் செய்வீர்கள். ஒருவேளை நீங்க இந்த தொழில் செய்றீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய கெயின் இருக்கு, ஆனா இந்த வருஷம் லாஸ் இருக்கு. ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு ராசிக்காரர்னு வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரருக்கு இந்த வேலை தான் சரியா இருக்கும், இவர் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ராசியை வச்சு கணிக்க முடியுமா? அதே மாதிரி ஒருத்தர் படிக்கிற படிப்புன்னு எடுத்துக்கலாம். இவர் வந்து இந்த ராசிக்காரர் இந்த படிப்பு படிக்கிறது தான் சரியா இருக்கும், இதில் வந்து அவர் தேர்ச்சி பெற்று வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயத்த கணிச்சு சொல்ல முடியுமா சார்? ராசி அப்படிங்கிறது வந்துங்க, இப்போ நம்ம புழக்கத்தில் ராசி, இப்போ உங்கள் ராசி இந்த ராசி என் ராசி இந்த ராசின்னு சொல்கிறது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய பகுதியினுடைய பேரை இவங்க ராசின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு முறை. இது வந்து ஜனர ராசி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முறையை தவிர அதை வச்சு பலன் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மகர ராசின்னு வச்சுக்கோங்க, ஆனால் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. என்னோட விருச்சிக ராசிக்காரங்க பூரா ஜோசியரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மொத்தமே 12 பேர் தான் இருக்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தா 12 ராசி தான் இருக்குது. 12 ராசி அப்புறம் 12 தொழில் தான் பண்ண முடியும். அப்போ இந்த ராசிக்காரங்க பூரா ஜோசியர், இந்த ராசிக்காரங்களுக்கு பேராக அந்த பேர் இருக்கும், இந்த ராசிக்காரங்க பூரா அது படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ படிப்பிற்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் ராசிக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கும் ராசிக்குமே தொடர்பு கிடையாது. இப்போ இந்த ராசியில் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இன்டர்வியூ எடுக்காமல் நான் வெறும் கேமரா பார்த்து பேசுகிறேன்னா லாஜிக்காக ஒரு கண்டென்ட்டாக ஒரு 5 கண்டென்ட் பேசலாம், 50 கண்டென்ட் அதுக்கு மேலே என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் டெய்லி ராசி பலன் பேசலாம், இந்த ராசியில் பிறந்தவர்கள்லாம் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி பேசினா மக்கள் கேட்பாங்கன்றதுக்காக இப்படி ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்போ ராசியை வைத்துக்கொண்டு எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்போ சந்திரன் ஒரு ராசியில் இருக்குது, இந்த ராசியில் சந்திரன் இருக்குது, இந்த ராசிக்காரங்க நீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பலன் இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது, இந்த வேலையை சொல்ல முடியாது. இப்போ வேலையை புரிந்து கொள்வதற்கு கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ், அடுத்து கிரகங்களுடைய இணைவு. அப்போ நான் ஆரம்பத்தில் 2-3 இன்டர்வியூ முன்னால் சொன்னது போல் கிரகங்களுடைய இணைவை வைத்து புரிந்து கொள்கிறோம் ஜாதகத்தை. அடுத்தப்புறமா ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்றதை வச்சு புரிஞ்சுக்கணும். இந்த 2 தான் ரூல். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது, பவர்ஃபுல்னா என்ன அப்படின்னா சாதாரணமாக உச்சம்னா பவர்னு சொல்கிறாங்க, ஆட்சினா பவர்னு சொல்கிறாங்க, ஒரு நீசமுமே பவர், வக்ரம் பவர், பரிவர்த்தனை பவர். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக காரக தொழிலை ஜாதகர் செய்வார். அவ்வளோதான் சிம்பிள். அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறீங்க, அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரமாக இருக்கு. அப்போ சுக்கிரனுடைய தொழில்கள் என்ன? ஆடை, ஆபரணம், அலங்காரம், அழகு பொருள், விளம்பரம், அப்புறமா பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில். அப்போ மேக்ஸிமம் இந்த தொழிலை எத்தனை பேர் செய்வாங்க? மீடியாக்குள்ள நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இருந்தாலும் மீடியா வேலை செய்யலாம், செய்யலாம். அப்புறம் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது பணம், அப்போ பேங்கிங் டொமைனில் இருப்பாங்க. ஐடிக்குள்ள இருக்கேன் சார் வாங்க, ஆனால் பேங்கிங் டொமைனில் இருப்பாங்க. நிறைய பேர் பேங்க்ஸ் எம்ப்ளாயஸாகவே இருப்பாங்க, நிறைய பேர் டெக்ஸ்டைல் இருப்பாங்க. அப்போ எல்லாமே இந்த சுக்கிரனுடைய தன்மை. அப்போ பணம், விளம்பரம், பொருளாதாரம், அழகு, ஆடம்பரம், ஆபரணம், ஆடை, இந்த மாதிரி தொழில்களை செய்கிறது. அப்போ சுக்கிரன் அதிகாரம். ஒரு ஜாதத்தில் புதன் வந்து வக்ரமோ அல்லனா பரிவர்த்தனையோ அல்லது உச்சமோ நிசமோ அவங்க வந்து லிக்யூடு சம்பந்தமான அல்லது மருந்து சம்பந்தமான. இப்போ மருத்துவம் படிக்கிறவங்களுடைய ஜாதகம் எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஏதாவது சொல்லுவாங்க. புதன் வந்து அவங்க வலிமை பெற்று அந்த ஜாதகாரர் மருந்துங்கிறது புதன். அப்போ ஒரு ஜாதத்தில் புதன் வலிமையா இருக்குன்னா ஒன்று மருந்து வைக்கலாம், இல்லைனா டீ கடை வைக்கலாம். டீயும் வந்து லிக்யூடு தான். அடுத்து பெயிண்ட் அடிப்பாங்க நிறைய பேர் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரின்ல இருப்பாரு, கேட்டால் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்குன்னு. இங்க இருக்கிறவங்க சிமெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ லிக்யூடாக பிசு தன்மை இருக்கிறது. ஒருத்தர் ஃபெவிக்விக் கம்பெனில ஒர்க் பண்றாரு, ஓகேங்களா? அப்போ அது பாண்டு இல்லைங்களா? அந்த பாண்டு பிசு தன்மை மீடியமா இருக்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து புதனுடையது. அப்போ லிக்யூடாக இருக்கிறது, மீடியமா இருக்கிறது. அப்போ எலக்ட்ரிக் புதன், எலக்ட்ரானிக் புதன், மெடிக்கல் புதன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதத்துல சூரியன் பலமாயிட்டா அவங்க அரசு வேலை இல்லைன்னா பூர்வீக தொழிலை செய்வாங்க.
ஒரு ஜாதத்துல சனி பவர் ஆயிட்டா சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ், அப்புறம் மரபு ரீதியாக வரக்கூடிய பிசினஸ் செய்வாங்க. ஒரு ஜாதத்துல குரு பவர் ஆயிட்டா அவங்க வந்து சர்வீஸ், அதாவது ஏஜென்சிஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கறது, இல்லைன்னா கேர் எடுக்கிறது, ஃபெசிலியேட் பண்றது, மென்டார்ஸா இருக்கிறது, இது மாதிரி இருப்பாங்க. ஒரு ஜாதத்துல வந்து செவ்வாய் பவர் ஆயிட்டா அவங்களும் மருத்துவத்துக்கு போவாங்க. அப்புறம் நெருப்பு, மின்சாரம், நெருப்புனா வந்து குக்கிங், கிச்சன், கிளவுட் கிச்சன், இந்த மாதிரி கிச்சன் பண்ணுவாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறமா வந்து மருத்துவம், அப்புறம் நெருப்பை பயன்படுத்தக்கூடியது, மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியது, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், வண்டி வாகனங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்னாஸ், இது மாதிரி இருப்பாங்க. அடுத்த ஒரு ஜாதத்துல புதன் வந்துட்டா சொல்லியாச்சு, சுக்கிரன் வந்தா சொல்லியாச்சு. அப்ப சந்திரன் பலமா இருந்தா ஐடி, மெடிசன், மருத்துவம், அதுக்கப்புறமா வந்து இந்த உணவு சம்பந்தமான தொழில், வெளிநாடு சம்பந்தமான தொழில், வாகன தொழில் எல்லாம் செய்வாங்க. அப்ப இந்த கிரகங்கள்லாம் பலமாகும் பொழுது இந்த தொழில் செய்வாங்க. ஒரு அரசியல்வாதியா இருக்காரு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஆட்சி, சொல்றது ஒரு ஆட்சியை பிடிச்சு ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு, ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆறாரு இல்லை பிரதமர் ஆறா அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதுதான் சூரியனும் சனியும் பவர். ஓகேங்களா? அப்ப சாதாரண நான் சொல்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவரோட ஜாதத்தை பார்த்தோன்னே ஒரு முதலமைச்சர் ஜாதகம் யாருனாலும் சொல்ல முடியாது. சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வேணா அந்த ஆள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் ஜாதத்துல பாரு ஆகா ஓஹோன்னு வாங்க. யாராச்சும் ஒரு 15 ஜாதத்தை கொடுத்துல யார் முதலமைச்சர் எந்த ஜோசிக்காரன் இடம் சொல்ல மாட்டான். யாருனாலும் சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி சொல்றது அவங்களுடைய ஜீரோ ஸ்டேட் யாருக்கும் தெரியாது. நம்ம ஒருவேளை இவர் பிறந்த ஒருவேளை அவங்களுடைய குடும்ப ரீதியாகவே நிறைய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் இருக்காங்க, சரிங்களா? அவங்க ஜாதத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆவாரன்னு கூட சொல்ல முடியாது யாருனாலும். அவர் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் ஆவார கூட யாருனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஜெனட்டிக். ஒருவேளை ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் பெரிய பவர் கொடுத்துருக்காருன்னா இவர் பெருசா ஆவாரே தவிர ஒரு முதலமைச்சர் ஆவாருன்னு யாருன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஜாதத்தை கொடுத்தனே முதலமைச்சர் ஆயிவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் யாருனாலும் சொல்ல முடியாது. அப்ப இவர் வந்து சனியும் சூரியனும் பவர் ஆகும் பொழுது இவங்க சர்வீஸ் ஓரியன்டாக அரசு வேலையில, அரசுல ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்றதை நம்ம தெளிவா சொல்லலாம். ஆனா இது என்ன அளவு அப்படிங்கிறது சிச்சுவேஷனையும் கோச்சாரங்களையும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவரை விட அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கு. ஆமா, இன்னைக்கு அதே வாயஸ்ட்டு வேற ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஜாதகம் என்பது ஒருவேளை அவங்க வந்து இவங்க சொல்லக்கூடிய யோகம்லாம் அந்த ஜாதத்துல இருக்கான்னு பார்த்திருப்பாங்க, ஒன்னும் இருந்திருக்காரு. அப்ப ஒரு ஆக மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பேசுற ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு முதலமைச்சரோட பையன் தானே, 4 முறை முதலமைச்சர் ஆகிறதுடைய பையன். அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த அடுத்த அந்த கட்சியினுடைய தலைவராகவும் அவர் இருக்காருன்றப்ப வந்துதானே ஆகணும். அப்ப 1-2 கட்சி தான் ஓடுது, ஒன்னு இது ஜெயிக்கலாம் அது ஜெயிக்கின்றப்ப அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இருந்தாங்க, அவங்க 1000 பிரச்சனை இருக்கிறாங்க, ஜெயிச்சிருவாரு. ஆனா இப்ப அவருக்கு இருக்கா அப்படின்றப்ப 2 ஜாதியும் கம்பேர் பண்றப்ப இல்லாம கூட போயிடலாம் இல்லையா? அதனால நான் சொல்றது ஜாதகத்தை பார்த்து இவர் என்ன தொழிலுக்கு போவாருன்னு சொல்லலாம். ஆனா தொழில எந்த அளவுக்கு வருவாருன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப வெறும் ஜாதகத்தை மட்டும் கொடுக்குறீங்க, உங்க ஜாதத்துல வந்து இன்னென்ன கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கு, சூரியன் சந்திரன் 2மே சந்தில இருக்குது, கண்டிப்பா நீங்க அரசியலுக்குள்ள போவீங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றப்போ உங்க ஜாதத்துல நிறைய வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும், நீங்க நல்ல இடத்துக்கு போவீங்க, சூப்பரா வந்துருவீங்க. அப்ப முதலமைச்சர் நிக்கலாமான்னு கேக்குறீங்க, நில்லுங்கன்னு சொல்லுவேன். ஜெயிப்பனான்னு கேட்டா அவர் ஜாதத்தை எடுத்துட்டு வரணும். ஒருவேளை அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆள்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப அவர் ஜாதத்துல எந்த யோகம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லவும் முடியாது. அவர் ஆல்ரெடி முதலமைச்சரோட பையனா இருந்துட்டாருன்னா அவருக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம் வந்துடும். அதனால வந்து போட்டிகளில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சில ஜோசிகாரங்க சொல்றாங்களே சார்னா அவங்க ஃப்ளூக்ல அடிச்சு விட்டுருப்பாங்க, வந்திருக்கும், சரிங்களா? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டாரு, எங்க ஊர் பெரியவளம் பக்கத்துல ஒரு ஜோசிகாரரை பார்க்க போயிருக்கிறாரு. அவர் போதையில கடந்திருக்கிறார் ஆளு, ஜோசிகாரர், சரிங்களா? அடிச்ச கூட்டமா நின்றுருக்காங்க வீட்டுக்கு வெளியே, ஜாதகம் பார்க்கறது நிக்கிறாங்க. அந்த போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பலன் சொல்லுவாருன்னு. இது தெளியவே இல்லை. குடத்துல தண்ணி அடிச்சு நிரப்பி ஊத்தி நல்லா போதை நல்லா தெளிய வச்சுட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுன்னா நீ வந்து இது நடிக்க போவ, நீ வந்து சினிமாவுக்கு போவ, நீ வந்து கலெக்டர் ஆவன்னு சொல்லி எல்லாத்தையும் போதையிலே அடிச்சு விட்டுருக்காரு. நடந்துருச்சு. இந்த சொன்னதெல்லாம் நடக்கும், அதனால கூட்டம் வருது. அந்த ஆள் போதையில உடனே தள்ளுவான், சொல்றதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆள் சொன்னதுனாலதான் நான் வந்து ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னு, நான் வந்து டெல்லிக்கு போவேன்னு சொன்னாரு. எனக்கு டெல்லினால என்னன்னு தெரியாது. அவர் சொல்லி ஒரு 6 மாசத்துல டெல்லியில எனக்கு வேலை கிடைச்சு, டெல்லிக்கு போயிட்டேன். திருப்பி நான் சென்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு சொன்னாரு. அந்த வேலையை விட்டு நீ வேற ஒரு பிசினஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்படியே நடந்துச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல. நான் அவர் பார்க்க வரலான்னு வந்தேன். ஆளு இப்ப நல்லா பட்டையும் கிட்டையுமா போட்டு நல்லா பக்தி மயமா உட்காந்துருக்காரு. அதனால சொல்றது எதுவுமே வழங்கலைங்கிறாரு. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அவனுக்கு ஒரு நேரம் நல்ல நேரம் இருந்தது, ஜோசிகாரனுக்கு ஒரு சொன்னவருக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு. ஜோசிகாரன் நல்ல நேரத்துல சொன்னதெல்லாம் பழிச்சிருக்குது. அப்ப ஏதாச்சும் ஒரு ஜோசிகாரன் ஃப்ளூக்ல அடிச்சு விடுறான்றதுக்காக பழிச்சிருச்சுன்றதுனால இது லாஜிக்கே கிடையாது. அப்ப 2 பேர் ஜெயிக்கும் பொழுது, 2 பேர் வரும்பொழுது இந்த நபர் தான் ஜெயிப்பான்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. அப்ப ஒரு ஜாதத்துல ரொம்ப பெரிய அளவுல நிறைய பரிவர்த்தனை வக்கரம் இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவார் இருந்தாலும்.
ஆனா போட்டி போடுறவனுடைய ஜாதத்துல எதுவும் இல்லை. ஆனா அவன் முதலமைச்சர், ஆல்ரெடி முதலமைச்சரோட பையன். இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா உங்களால முடிவு எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்த இந்த நபர் இவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, அப்ப ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ல வந்து உட்காந்துருவாரு. நம்ம பேசுறோம்னா யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு பேசும்பொழுது அதுல குழப்பம் வரும். ஓகேங்களா? அப்ப 2 பேருடைய அனலைஸ் பண்ணி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நோண்டி எடுத்தா தான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்போ வாழ்க்கை வரலாறுலாம் நோண்டி எடுக்கிறப்ப ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல வந்து இப்படி இருக்குது, இவர் ஜாதகத்துல கோச்சாரத்துல பவரா இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்தந்த மாசத்துக்குள்ள இவர் போட்டி போட்டாங்கன்னா இவர் ஜெயிப்பார். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிக்காரர் நான் வந்து இந்த பல்லு பிடிச்சி பார்க்குற மாதிரி என்னை கூப்பிடுறாரு. ஏதோ பெரிய ஜோசிக்காரன் நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க மாமாவோடய அவர் எனக்கு ஒரு குரு மாதிரி வச்சுக்கலாம். அவர் கூப்பிட்டு ஒரு ஜாதகம் கொடுக்குறாரு. இந்த 2 ஜாதத்தை பாருங்கிறாரு. பார்த்தாச்சு. என்னன்னு கேட்குறேன். இந்த 2ல எவன் ஜெயிப்பான்னு கேட்குறாரு. எதுல? கோர்ட்ல கேஸ் நடக்குது. 2 பேருக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது. எவன் ஜெயிப்பான்னு கேட்குறாரு. எப்ப தீர்ப்புன்னு கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து எப்ப தீர்ப்புங்கிறத முக்கியம். ஏன்னா இப்ப ஜெயலலிதாவும் கொஞ்சம் போட்டி போட்டிருக்காங்க, கருணாநிதியும் போட்டி போட்டிருக்காங்க. 2 பேருமே ஒரே டயத்துல எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும்? ஒருத்தவங்க தோத்துருப்பாங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா 2 பேருமே முதலமைச்சராக இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் இருந்தாங்க, இவங்களும் இருந்தாங்க. இப்போ காலங்கள் தான் முடிவு பண்ணுது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா எப்ப தீர்ப்புன்னு கேட்கறேன். ஒரு 6 மாசம் கழிச்சுன்னு வச்சுக்க அப்படிங்கிறாரு. நான் 6 மாசம் கழிச்சுனா இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறேன். தம்பி நீ இன்னும் படிக்கணும்னாரு. என்னன்னு கேட்டேன். இவன் இந்த பையன் தான் ஜெயிச்சான். 6 மாசத்துக்கு அப்புறம் தானே தீர்ப்புன்னு சொன்னேன். தீர்ப்பு வந்து 1 வருஷம் ஆச்சு. இவன் தான் ஜெயிச்சான் அப்படின்னாரு. நீ ஃபர்ஸ்டே அதை சொல்லணும்ல, இல்லைங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஜாதகம் நல்லா தானே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வந்துருச்சுப்பா, நீ சொல்லுப்பா சொல்லியிருந்தா நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லியிருக்க. அப்ப என்னென்ன மேட்டர்னா காலம் ஒன்று தீர்மானிக்கும், ஜாதகம் ஒன்று தீர்மானிக்கும். அப்ப 2 பேருக்கு போட்டி நடக்குது. எந்தெந்த காலங்கள் 2 ஜாதகமும் பவரா இருக்குது. 2 ஜாதகத்துல எது எந்த காலத்தில் பவரை வெளிப்படுத்தும்ன்றதை வேணா பார்க்கலாமே தவிர இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இவர் இந்த ஆவாருன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லி ஒரு அனுமான கணிதம். இப்போ அனுமான கணிதம் அப்படின்னா என்னன்னா இந்தந்த லாஜிக் இருந்துச்சுன்னா இது நடக்கும்ன்றது ஒரு அனுமானம். இதே லாஜிக் வந்து இதுக்கு முன்னால் இல்லாம இருந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு முன்னால முதலமைச்சராக இல்ல, முதலா முதலமைச்சர் ஆகுறாரு. அப்ப இந்த காலம் அப்ப இல்ல. 2025ங்கிறது 21ங்கிறது இல்ல, எல்லாமே புதுசா வருது. அப்ப நம்ம எல்லாமே புதுசா தான் அப்ளை பண்றோம். ஆனா பழைய கணிதங்கள் நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. இதே மாதிரி பல விஷயங்களை பார்த்திருக்கோம், இதே மாதிரி விஷயம் செய்திருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்திவனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா பார்த்திவனுக்கு உலகத்திலே இப்பதான் முதல் முறையே கல்யாணம் ஆக போகுது, இல்லைங்களா? ஆனா இதுக்கு முன்னால பார்த்திவனுடைய ஜாதகத்தை போல் இருந்தவர்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப இருந்த காலம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலம் வேற. அப்ப அந்த கணிதங்களை வச்சு அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஏறத்தாழ ஒட்டி வருமே தவிர இது வேற மாதிரி மாறலாம். அப்படி மாறின என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா இதை நாங்கள் கணிதங்களாகவும் அறிவாகவும் தான் எடுத்துக்க வேண்டியது, இல்லைங்களா? ஒரு லேப்ல இருக்கிறாரு, 2 கெமிக்கலை மிக்ஸ் பண்றாரு, அவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. என்ன அர்த்தம்? நடந்த விளைவுகள் அவர் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவருக்கு ஒரு புது அறிவு கிடைச்சிருக்கு. அது மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர இங்க காம்பினேஷனை வச்சு பார்க்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் நடக்கும். இன்னொரு லாஜிக் என்னன்னா சனி என்பது தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். சனியுடன் 1, 5, 7, 9 என்ன கிரகம் சேர்ந்தது அந்த தொழிலை செய்வாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்கு. புதன் என்பது கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம். புதனுக்கு 1, 5, 9 எந்த கிரகம் சேர்ந்ததோ அதனுடைய கல்வியை அவர்கள் பெறுவார்கள். அப்ப 2யுமே புரிஞ்சுக்கிட்டு இதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் பலன்கள். இப்ப சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா டெக்ஸ்டைல், சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா டீச்சர், சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தா வீடு கட்டக்கூடிய தொழில். அப்ப சூரியன் புதன் சேர்ந்தாலும் வீடு கட்டக்கூடிய தொழில். அப்ப ஜாதகம் திறக்கிறப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இணைவுகளையும் பார்க்கணும். இந்த இணைவு பார்க்குறப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போவீங்க. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்குது, ஏதோ ஒரு உணவு சம்பந்தமான, மருத்துவம் சம்பந்தமான, வாகன சம்பந்தமான ஒரு தொழிலுக்கு போவீங்க. அப்ப கிரகங்களுடைய பலத்தை வைத்து சனியுடன் சேர்ந்த கிரகங்களுடைய காம்பினேஷனை வச்சு சேர்ந்த கிரகங்களுடைய இணைவுகளை வைத்து எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி தொழிலுக்குள்ள போவீங்க. அப்ப இந்த தொழில் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, சார் நீங்க சொல்லிட்டீங்க இதுல எந்த தொழில் சூப்பரா இருக்கும்? இந்த ஜோசிக்கார்ட்ட போனேன், சார் நீங்க மீடியாவில் இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மீடியாவே செட் ஆகாது சார், இதுக்குள்ள எப்படி வந்தீங்க, யார் உங்களுக்கு சொன்னா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார், நீங்க வந்து டீ கடை வைங்க சூப்பரா வந்துருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒன்றை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த ஆள் பெஸ்ட்டா செலக்ட் பண்ணி வேற ஏதாச்சும் தொழிலுக்கு போய் ஏன் ஜோசியம் பாக்குறான், இல்லைங்களா? அந்த ஆள் என்ன செஞ்சுக்கலாம், காஞ்சிபுரம் கலெக்டர் ஆயிருக்கலாம், டிஜிபி ஆயிருக்கலாம், இல்லைங்களா? அப்ப நம்ம நினைச்ச மாதிரி அவங்களால சூஸ் பண்ண முடியாது. ஜோதிடம் என்பது நீங்க இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் கடந்து வருவீங்க, இந்த மாதிரி தொழில்களை செய்வீங்க. ஸ்டோப்பனா ஜெயிப்பனா அப்படின்னா ரெண்டும் நடக்கும். எந்த தொழில வெற்றி இல்லை, எந்த தொழில தோல்வி இல்லை, எல்லாமே இருக்கும். அப்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்க வெற்றி அடையக்கூடிய காலங்களை வேணா சொல்லலாம். அப்ப எப்பயுமே வெற்றி கிடைக்குமானா எல்லா தொழிலும் வெற்றி அடையக்கூடிய தொழில நீங்க ஜெயிக்கிற குதிரையா அவங்களை கட்டி ஓட வச்சுட்டே இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த தொழிலே இறக்குவீங்க, ஏறுவீங்க. அம்பானிக்கும் இறக்க இருக்கு, அதானிக்கும் இறக்க இருக்குதான் செய்யும் கண்டிப்பா. அப்போ என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் பவர் ஆகும் பொழுது, இந்தந்த கிரகங்கள் இணையும் பொழுது இந்தந்த வேலைகளை நீங்கள் செய்வீர்கள். எதை செய்யலாம்னு கேட்டால் அதுக்கு நான் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன். இதை செய்வீங்க, இது நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல கவனமா இருக்கணும். ஒருவேளை நீங்க இந்த தொழில் செய்றீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய கெயின் இருக்கு, ஆனா இந்த வருஷம் லாஸ் இருக்கு.
ரெண்டையும் மேனேஜ் பண்ணி போய்க்கணும்னு சொல்ல முடியும். அதாவது ஒருத்தரோட ராசியை வச்சு எதையும் கணிக்க முடியாது. முடியாது. ஜாதகத்தை வச்சு கிரக சேர்க்கையை வச்சு தான் இந்த மாதிரியான விஷயத்த கணிச்சு சொல்லலாம். எப்படி உங்க வாழ்க்கை பயணம் இருக்குங்கிற விஷயத்த சொல்லலாம். நான் எக்ஸாக்டா எதுவும் சொல்ல முடியாதுங்கிறத நீங்க சொல்றீங்க. அது ரொம்ப எளிமையான முறையில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.